வெளியடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் வணக்கங்கள். பிக் பாஸ் மீண்டும் ஒரு சீர்கேடை நமக்கு படம் பிடிச்சு காட்டியிருக்குதுன்னு சொல்லலாம். சனி ஞாயிறில் கொஞ்சம் விஜய் சேதுபதி அவர்கள் எப்படி நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறாருங்கிறதுக்காக பார்ப்பேன். நேற்று ஒரு பயங்கரமான ஒரு சம்பவத்தை பார்வும் கம்புருதுன்னு நடத்தியிருக்காங்க. ஆனால் உண்மையில் எதுக்காக அவங்கள வச்சுருக்காங்கன்னு தெரியல. டிஆர்பி ரேட்டிங் பார்க்க வேண்டியது தான். ஆனால் அதுக்காக ஒரு தப்பான உதாரணத்தை இவ்வளோ நாள் கொண்டு வந்திருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்தும். ஒரு காருக்குள்ளே எவ்வளோ நேரம் அவங்களால ஸ்டேபிள் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் டாஸ்க் இல்லைங்களா? அதுக்காக ஒருத்தவங்க பிடிச்சி தள்ளலாம், அவங்கள வெளியேற்றலாங்கிறது முடியாது. அவங்க எவ்வளோ நெருக்கடியாக இருந்தாலும் எப்படி நிற்கிறாங்க உட்காடுறாங்க அப்படிங்கிறது தான் டாஸ்க்கு. நாமளும் சொல்லிகிட்டே இருக்கிறோம். அப்பா லக்ஷ்மி அவர்கள் வீடியோ போட்டிருக்கிறாங்க, பயங்கரமான பொங்கி கொட்டி தீர்த்துருக்குறாங்க, வசை பாடி இருக்கிறாங்க. இதுக்கு மேலும் விஜய் டிவி அவங்கள வச்சிருக்கிறதும் விஜய் சேதுபதி அவர்களுக்குன்னு எப்படியும் ஒரு இது இருக்கும். அவர்களுடைய உரிமையை அவங்க தொகுத்து வழங்குறவ அவங்களுக்குன்னு ஒரு கிரேடு கொடுத்துருப்பாங்க. அவங்க விருப்பப்பட்டால் யாரையாவது வெளியேற்றலாங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கமல்ஹாசன் நிகழ்ச்சி தொகுத்து வரும்போதெல்லாம் சொல்லியிருக்காங்க, நான் நினச்சா இப்போயும் உங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்க முடியும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ நேற்று நடந்திருக்குது அப்படின்னா இன்றைக்கி இரவு ஒளிபரப்புற வரைக்கும் அவங்கள வெளியேற்றினாங்களா இல்லையா அப்படின்னு வச்சிருக்கிறது எந்த வகையில் ஒரு நியாயம்னு தெரியல. ஏற்கனவே இன்றைய கால பிள்ளைகளுக்கு எது நீதி நியாயம் அப்படிங்கிறதே தெரியல. அன்றைக்கு மக்கள்கிட்ட வியாபார தர்மம்னு ஒன்று இருந்துச்சு. வியாபாரங்கிறதையும் உங்களுக்கு பொருள் லாபம் வச்சு விற்கிறது தான், வணிகம் தான். ஆனால் அதில் கூட ஒரு தர்மம் இருக்கணும்னு சொல்லி போதித்து அதன்படி வாழ்ந்த மக்கள் இன்னைக்கு எதுவுமே காசுக்காக எது செஞ்சாலும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு ஏற்கனவே போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஏற்கனவே பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு அதில் காதலுங்கிறதுக்கே அர்த்தம் கொச்சைப்படுத்தி விட்டுட்டீங்க. ஆண் பெண் நட்பையும் கொச்சைப்படுத்தி விட்டுட்டீங்க. காசுக்காக கடைசி கட்டம் போகிறது வரைக்கும் எது வேணால் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையை எடுத்து வந்துட்டீங்க. பிக் பாஸுங்கிறது ஆரம்ப கட்டத்தில் 100 நாட்கள் வெளி உலக தொடர்பு இல்லாமல் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுன்னு சொல்லி ஆரம்பித்து வர வர எப்படி கழுத தேஞ்சு கட்டிருமான கதைங்கிற மரியாதையாக இப்போ எப்படியோ போயிடுச்சு. இது நேற்று நடந்த விஷயம் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அந்த பார்வையும் கம்ருதினியும் அவங்க கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கைங்கிறத விட அவங்கள வெளியேற்றையே ஆகணும் அப்படிங்கிறது எல்லோருடைய, அதாவது மனிதாபிமான முடிய எல்லோருடைய கருத்தும் அதுதான். இது நடிப்பு. அவங்க தள்ளி விட்டுட்டு கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் அவங்க சொல்கிறாங்க. ஒரு 4 பேர் 3 பேர் 4 பேர் உடனே கார்லேருந்து இறங்கிட்டாங்க. எனக்கு யாருன்னே இந்த ரீல்ஸில் அவ்வளோவா ஐடென்டிஃபை ஆகலை. இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்கிறேன். முக்கியமாக சாண்ட்ராவோட ஏதாவது ஆச்சுன்னா சாண்ட்ராவோட குடும்பத்துக்கு யார் பதில் சொல்வா? பிக் பாஸ் சொல்லுவாங்களா இல்லை அவங்க சொல்லுவாங்களா?